அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 31. பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலை பெற்றுக்கொள்வது எப்படி? யோவேல் 2:28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், சிரமங்கள் மற்றும் அதிகப்படியான தவறான தகவல்களுக்கு மத்தியில் உண்மையிலேயே நமது வாழ்க்கையில் எது முக்கியமானது என்று கண்டுகொள்வதில் நாம் அடிக்கடி தோல்வியடைகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஊற்று மட்டுமே நமது முதலிடமாக இருக்க வேண்டும். அங்கேதான் நமது பிரச்சனைகளும் சாத்தியமற்ற காரியங்களும் நெருக்கடிகளும் ஆவியானவரின் ஆளுகையின் கீழ் வந்து தேவனுடைய வல்லமையினால் தீர்க்கப்படும். இதற்கு வழிவகுக்கும் சில சூழல்களை பார்ப்போம். பெரும்பாலான மக்கள் இனி வேறு வழியே இல்லை என்ற சூழல் வரும்போதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனை சந்திக்கிற அனுபவத்திற்குள் வருகிறார்கள். ஒரு கொடிய நோய் அல்லது ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது என்ன செய்வதென்றே தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும்போதுதான் தேவன் ஒருவர் மட்டுமே தங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று புரிந்து கொள்கிறார்கள். சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிசாசின் தாக்குதல்களாலும் நம்மை தோற்கடிக்கும் சூழ்நிலைகளாலும் நாம் சோர்வாக இருக்கும்போதும், மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் தேவனுக்கு எதிராக எழும்புகிற நேரத்திலும் நமக்கு ஒரு தெய்வீக இடைப்படுதல் வேண்டும் என்ற தவிப்போடு பரிசுத்த ஆவியின் பொழிவுக்குள்ளாக வருகிறோம். தேவன் கடந்த காலத்தில் செய்தவற்றில் மட்டுமே திருப்தி அடைகிறீர்களா? வேதத்தில் உள்ள அற்புதங்களை படிப்பதில் திருப்தி அடைகிறீர்களா? அல்லது அந்த அற்புதங்களில் நீங்களும் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறீர்களா? பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு மாற்றத்திற்காக தவிக்கிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து அறிந்து கொண்டதை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவீர்களா? நாம் ஒரு எழுப்புதலின் நடுவில் இருக்கிறோம் என்ற அனுபவத்திற்குள் வந்திருக்கிறீர்களா? உங்கள் சொந்த வாழ்வில் எழுப்புதல் வேண்டுமா? உங்கள் குடும்பத்திலும் உங்கள் நகரத்திலும் ஒரு கண் திறக்கப்பட்ட அனுபவத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? அற்புதங்கள், அடையாளங்கள் மற்றும் அதிசயங்களில் உங்களை தேவன் பயன்படுத்த தேவையான விளக்கத்தை நீங்கள் செலுத்த தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு மாற்றம் அல்லது ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக தாகத்தோடு இருந்தால் ஆவியானவர் உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் ஊழியத்தின் மீதும், உங்கள் பட்டண மீதும் ஊற்றப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அபிஷேகம் மற்றும் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆகியவை தேவன் ஒரு நபர் மூலம் செயல்படும் 2 வழிகள். இரண்டுமே பண்டமாற்று சட்டம் மூலம் செயல்படுகின்றன. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் 3:34 தேவன் நமக்கு அபிஷேகத்தையும் வல்லமையையும் அளவில்லாமல் கொடுக்கிறார். ஆனால் நாம் எவ்வளவு பெறுகிறோம் என்பது அவர் தரும் ஈவுக்கு நாம் கொடுக்கும் முன்னுரிமையை பொறுத்தது. மேலும் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை எவ்வளவு அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவரை பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் பவுல், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கலாத்தியர் 2:20 கூறுகிறார். உங்களிடம் இருக்கும் பரிசுத்த ஆவி மற்றும் வல்லமையின் அளவு நீங்கள் எந்த அளவு உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்துள்ளீர்கள் என்பதற்கான அடையாளமாகும். நீங்கள் 50% மட்டுமே கொடுத்திருந்தால் அதுவே உங்கள் ஆவியில் இருக்கும் இடம் மற்றும் அதுவே நீங்கள் பெறக்கூடிய அபிஷேகம். 50% மட்டுமே உங்கள் வல்லமையின் வரம்பும் ஆகும். வேறு வழியில் கூறினால், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அந்த விகிதத்தில் அறுவடை பெறுவீர்கள். அதிகமாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. நீங்கள் உங்களை முழுமையாக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் முற்றிலும் அவரை உங்களுக்கு கொடுப்பார்.
நாம் அனைவரும் தேவனிடம் சரணடைய வேண்டிய பகுதிகள் உள்ளன. நமது உரிமைகள், இயற்கை பயங்கள், பாதுகாப்பின்மை, பொறாமை மற்றும் நிச்சயமாக நமது சுயம் அல்லது மாம்சம், பொல்லாத எண்ணங்கள், கோபம், மன்னிக்காத தன்மை, பிடிவாதம், பழைய வடுக்கள் அல்லது காயங்கள், பாலிய ஒழுக்கக்கேடுகள் போன்றவற்றை நாம் விட்டுவிட வேண்டும். ஆவியானவருக்கு நம்மில் அதிக இடமளிக்க நாம் அனைத்தையும் வெளியேற அனுமதிக்க வேண்டும். நீங்கள் உங்களை அதிகமாக கொடுக்கவும் அவரிடம் அதிகமாக கேட்கவும் முதலில் முடிவெடுக்க வேண்டும். மற்றும் நீங்கள் உங்களையே அல்ல, அவரை அதிகமாக விரும்ப வேண்டும். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதில் மிகவும் பசியோடு இருந்தார். மேலும் இயேசு தன்னுடைய சுயத்திற்கு முழுவதுமாக மரித்திருந்ததால் பிதாவாகிய தேவன் அவருக்கு அபிஷேகம் மற்றும் ஆவியின் வல்லமை இரண்டையும் அளவில்லாமல் கொடுத்தார். இயேசு கூறினார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12 இது ஒவ்வொரு விசுவாசியையும் வேறு பிரித்து காட்டும் அடையாளக்குறியை பற்றி பேசுகிறது. நாம் அனைவரும் ஆவியானவரின் பொழிவை எடுத்து செல்லவும் வெளியிடவும் முடியும். பரிசுத்த ஆவியானவர் அனைவருக்கும் ஒன்றே, அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் பேதுரு, பவுல் அல்லது நமது நூற்றாண்டின் சிறந்த பிரசங்கியை போன்ற அதே திறனை கொண்டுள்ளனர். தேவனால் பயன்படுத்துவதற்கு நாம் அனைவருக்கும் ஒரே திறன் உள்ளது. உங்கள் பாலினம், தேசியம், இனம் அல்லது சமூக அந்தஸ்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்படலாம். ஆமேன், ஆமேன்.